என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசியாவிட்டால் வருகிற பின் விளைவுகள் என்ன என்பதை தான் நாம் இந்த சீரீஸ் முழுவதுமாக பார்த்து வருகிறோம். விசுவாசிக்கலைன்னா நமக்குள்ள பதற்றம் ஜாஸ்தி ஆயிடும். விசுவாசிக்கிறவன் தான் பதறான். கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் இல்லாமல் வாழ்வாங்கன்னு சொல்லி நேற்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்காக விசுவாசிக்காவிட்டால் வருகிற பின்விளைவு என்ன என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமேன். அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தேவன் பேரில் யார் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சேதம் கிடையாது. இன்னைக்கு சேதங்கள் வருவதற்கு காரணம் நம்முடைய அவிசுவாசங்கள். அவிசுவாசம் இருந்தால் அங்கே சேதங்கள் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள நிறைய நேரங்கள் ஏன் எனக்கு இது நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம தேவனை கேள்வி கேட்போம். நம்முடைய அவிசுவாசம் தான் அதற்கு காரணம். நீங்கள் விசுவாசத்தோடு நில்லுங்க, சேதம் இல்லாமல் கர்த்தர் காப்பார். இன்னைக்கு நம்ம விசுவாசம் குறைய 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 நம்மளே அந்த சேதங்களை வருவித்து கொள்ளுகிறோம். தானியேலுடைய அந்த விசுவாசம், எனக்கு என் தேவன் என்னை காப்பாற்றுவார், நான் ராஜாவுக்கு முன்னாலேயும் தேவனுக்கு முன்னாலேயும் உத்தமமாக இருக்கிறேன், நான் எந்த நீதிகேடு செய்யலை, நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்கணும். பாருங்க, அந்த தானியேலுக்குள்ள சிங்கக்கபி அவனை அலறலை, பதறலை, கத்தலை, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்கன்னு கத்தலை. ஒருவேளை இப்படிலாம் செஞ்சிருந்தா அந்த தானியேல் அங்கே தேவனுக்காக மறிச்சிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருப்போம். ஒருவேளை உண்மையில் அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டின தேவ மனிதர்களும் உலகத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு விசுவாசம் இல்லையானா அவர்கள் விசுவாசத்தில் கர்த்தருக்காக அந்த விசுவாசத்தில் உறுதியாக நின்னதுனால தங்கள் ஜீவனையும் கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் சேதங்கள் வருவதற்கு காரணம் நம்முடைய அவிசுவாசம். பாருங்க, தானியேல் ஒரு கையையோ காலையோ இழக்கலை, சிங்கம் கடிச்சிட்டு அப்படி தானியேலுக்கு ஒரு பிரச்சனை வரல. ஏன்னா தானியேல் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசம். அப்போ அதன் மூலமாக அந்த ராஜா தேவனை அறிந்து கொண்டான். அந்த ராஜாவுக்கு தானியேலின் தேவன் யார் என்பதை அந்த ராஜாவுக்கு கர்த்தர் தெரிவித்தார். ராஜா மூலமாய் அவர்களுடைய அந்த தேசத்துக்கு அதை தெரிவித்தார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்டையும் எதிர்பார்க்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்திலும் கூட 25ஆம் வசனத்தில் அனனியா, மிஷாவே, அசரியா என்ற யூத இளைஞர்களை குறித்து வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்கலனாலும் நாங்கள் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோன்றதுல உறுதியோடு இருந்தார்கள் இந்த 3 யூத இளைஞர்கள். ஆனால் இவர்களோ பாருங்க, அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள போடப்பட்ட பொழுதும் தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். அந்த விசுவாசத்தை காத்து கொண்டது நிமித்தம் ஒரு சேதமும் அடையாமல் தேவன் அவர்களை பாதுகாத்தார். அவிசுவாசம் சேதங்களை கொண்டு வரும். நீங்கள் விசுவாசியா விட்டால் பல சேதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க நேரிடும். விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என்னை சுற்றி நீங்கள் வேலி அடைக்கிறீங்க, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, என் மேல் எந்த சேதமும், என் மேல் அக்கினியின் மனம் வீசாமல் கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறீர். தானியேலுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்னைக்கு உங்களை விழுங்குவதற்கு எத்தனையோ கூட்டங்கள் வகை தேடலாம். உங்களை எப்படியாவது விழத்தட்டுவதற்கு ஒரு பெருங்கூட்டம் போராடிட்டு இருக்கலாம். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. காரணம் என்னன்னு சொன்னால், தானியேலின் தேவன், அனனியா, மிஷாவேல், அசரியாவின் தேவன் நம்முடைய தேவன். விசுவாசியாவிட்டால் நாம் சேதத்தை சந்திப்போம், விசுவாசித்தால் ஒரு சேதமும் வராது. எபிரேயர்களின் ஆக்கியோன் 11ஆம் அதிகாரத்தின் 31வது வசனத்தை நான் படிக்கிறேன். எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு
கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். ராகாப் எரிகோவில் வந்த இந்த 2 வேவுக்காரர்களை ஏற்று தன் வீட்டில் அவள் தங்க வைத்து அவங்க 2 பேர்ட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாள். அந்த தேவனை விசுவாசித்தா, என்ன நடக்குன்றதை விசுவாசித்தா, திரும்ப இவர்கள் அந்த தேசத்தில் வந்து முற்றுகை போடும்போது நானும் என் குடும்பமும் காப்பாற்றப்படணுன்ற கோரிக்கையை வைத்தால், இதெல்லாம் விசுவாசத்தினால். அப்போ விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு, பயப்படலை, தான் வீட்டில் மேலே ஒளிச்சு வைக்கிறா, தேடி வராங்க, அவ தைரியமா இருக்கா, சமாதானத்தோடு இருக்கிறா. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு சேதமும் அவள் ஆகாதிருந்தாள். அவளுக்கு ஒரு சேதமும் ஆகல. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக எபிரேயர் 11:31 நாம் குறித்துக் கொள்வோம். எபிரேயர் 11:31 இந்த வார்த்தையின்படியே கீழ்ப்படியாதவர்களோட நாம் சேதமாகாதபடி தேவன் நம்மை காப்பாராக. விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் அது கண்டிப்பாக சேதத்தை ஏற்படுத்தாது. சேதமாகாமல் நம்மை காக்க, சேதத்தை அனுமதிக்காமல் நம்மை காக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவர் அப்படியே நடத்துவார். ஜெபம். நல்ல தகப்பனே, நாங்கள் சேதமாகாமல் காக்கப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான சேதத்துக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் நல்ல தேவன். ஆண்டவரே, விசுவாசத்தினால தான் அந்த சேதத்துக்கு நாங்கள் விலக்கி காக்கப்படுவோம் அப்படின்றத கற்றுக் கொடுத்தீங்க. நிறையா சேதங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவரே, இதுக்கான மூல காரணத்தை நாங்கள் அறியாமல் வாழ்ந்துட்டோம். ஆனால் கர்த்தாவே, இந்த நாளில் இந்த வார்த்தையை எங்களுக்கு தருகிறீர். இந்த வசனத்தின்படியே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று சேதங்களுக்கு விலக்கி காக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.